ஸோ ஊர் காலனின்றதை நம்ம சரியாக நான் நிறைய முறை இதை நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஓகே, ஊருன்ற அமைப்புக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதிகள் இருக்குது. அதில் எல்லா தெருக்களும் இருக்கும். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட சாதி அப்படின்றது பொது சாதியாக இருக்குது. இந்த பொது சாதியை பற்றி பேரை சொல்கிறதோ, பொது சாதியை பற்றி இணக்கமாக பேசிக்கிறதோ, பொது சாதியை வீரமாக பேசிக்கிறதோ இங்கே பிரச்சனையே இல்லை. ஏன் இல்லைன்னா, ஆல்ரெடி அவங்க அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நாம் சில கேள்விகள் கேட்குறோம். ஏன் இந்த மாதிரி சினிமாக்கள் முன்னாடி வந்தது? யாருமே கேள்வி கேட்கல. யாருமே கேள்வி கேட்கலன்னா எப்படி கேள்வி கேட்க தோணும்? ஏன்னா அவன் பக்கத்து வீடு அவன் தான் இருக்கிறான். பக்கத்து தெருவா அவன் தான் இருக்கிறான். ஒரு பஞ்சாயத்தில் 10 பேர் அவன் தான் உட்காந்துருக்கிறான். ஒரு கோயிலில் 10 தலைக்கட்டு அவனாக தான் இருக்கிறான். இன்னைக்கு நான் இந்த இந்த சாதியை சேர்ந்த தலைக்கட்டு, நாளைக்கு அந்த சாதி மண்டகப்படி, நாளைக்கு அவங்க ஏற்று கொண்டாடப்பட்ட அந்த மண்டகப்படிக்கு எல்லாம் போய் கூடி ஆடி இருக்கானுங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்தது யாரும் உள்ள சேர்க்காத ஒரு ஆளுங்க தான் நின்று வெளியே வேடிக்கை பார்த்து. இப்போ அவங்க உள்ள எனக்கு இதில் எனக்கு ஒரு பிரிவு ஒரு பங்கு தரணுன்றப்ப தான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இதில் நான் அசோசியேட் ஆகணும், எனக்கு இதில் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னப்போ இத்தனை வருஷம் நாங்கள் மட்டும்தானடா இதை அனுபவிச்சு, நீ யாரா கேட்கறதுக்கு? அப்போ இவன் நல்லா இருக்கிற ஊரை பிரச்சனை பண்ண வரான். எது நல்லா இருந்ததுன்னா, சாதியை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரதிநிதித்துவத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி ஒரு பயங்கரமாக சந்தோஷமாக இருந்த ஒரு இடத்துல அவங்க யாருக்கு அதாவது என்னென்னா ஒரு ஒரு அன்டச்சபிளை ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை இப்படி ஒரு சாதி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்ட மனநிலையில் வாழ்ந்தவங்க இந்த குரூப் உள்ளே எனக்கு பிரதிநிதித்துவம் வேணும், நானும் பொதுவில் பங்கு கோருவேன், எனக்கும் பொதுவில் ஒரு பங்கு தரணும்னு கேட்குறப்ப தான் இங்கே பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் இங்கே பிரச்சனையே கிடையாது. பொது நீரோட்டத்தில் கலக்க முற்படும் போது அந்த பிரச்சனை அப்போ பொது நீரோட்டத்தில் நான்